இப்படிப்பட்ட ஜபத்தை எல்லாம் செய்வதற்கு ஒரு ஆன்மீக முதிர்ச்சி வேணும்யா. அது இல்லைன்னா செய்ய முடியாது. போதும் என்கின்ற நிலையிலே வாழ கற்றுக்கொள்ளணும். போதும் என்று வாழ வேண்டிய காரியங்களிலே வேண்டும் என்று வாழ்கிறான், வேண்டும் என்று வாழ வேண்டிய காரியத்திலே போதும் என்று வாழ்கிறான். எதுல வேண்டும் வாழணும் தெரியுமா? ஆண்டவரே, வேதத்திலே எனக்கு இருக்கிற அறிவு போதாது சுவாமி, இன்னும் நான் வேதத்தை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியத்திலே எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசம் அது போதாது, இன்னும் நான் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு செலவிடுகிற நேரம் போதாது, இன்னும் அதிகமாய் நான் செலவிட வேண்டும். ஆண்டவரே, நான் பெற்ற பரிசுத்தம் போதாது, இன்னும் அதிகமாய் நான் பரிசுத்தப்பட வேண்டும். இதுலதாயா வேணும்னு வாழணும். தெரியுதுங்களா? ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோமா பிரியமானவர்களே? அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு இடத்துல எழுதுற, முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றத பாருங்க. 1 பேதுரு 2:3. ஆன்மீக ஜீவியத்துல இல்ல, இன்னும் நுனிப்புள் மேய்கிற நிலையிலே நாம் இருக்க முடியாது இல்லைங்களா? எப்பாங்க நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆமாய்யா, ஒரு 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. பிரியமானவர்களே, ஆன்மீக ஜீவியத்திலே நாம் வளர்கிறோமா? சாதாரணமா மனுஷங்க அவனுடைய இயல்புங்க, முதிர்ச்சியே அவன் விரும்புறதில்லை இல்லைங்களா? எப்பொழுதும் அப்படியே இளமையாவே இருக்கணும், எல்லாரும் தங்களை இளமையாவே பார்க்கணும். அதுல பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அதிகமா இருக்கு. இயல்பா பார்க்கறது தவறு கிடையாதுங்க. எனக்கு தூரத்து சொந்தக்காரி பாட்டி ஒருத்தி இருந்தா, இங்க வள்ளியூர் பக்கம் காவக்கிணறு பக்கம் வடக்கன்குளம், அங்கதான் எங்க அம்மா ஊரு. வடக்கன்குளம் தான் எங்க அம்மா ஊரு. அங்க ஒரு பாட்டி ஒருத்தி இருக்கிறா. இந்த பாட்டியை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு நாள் போய் பார்க்கிறேன் அந்த பாட்டிய. பாட்டி பாட்டி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாப்பா, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாட்டி தலையெல்லாம் ஆடுது. நான் கேட்டேன் பாட்டி இடத்துல, பாட்டி உங்களுக்கு இப்போ ஒரு 80 வயது இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன். 80 வயதாக? அதெல்லாம் ஆகலப்பா அப்படின்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சுங்க. ஒரேடியா 80 சொல்றதா? கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கலாம். நான் தெரியாம சொல்லிட்டேன் 80. சொன்ன பாட்டிக்கிட்ட, பாட்டி நான் தெரியாம சொல்லிட்டேன் பாட்டி, ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து, அதனாலதான் எனக்கு தெரியாம 80 வயது இருக்குமா நான் கேட்டுட்டேன், மன்னிச்சுடுங்க. உங்களுக்கு வயசு என்னதான் ஆகுது சொல்லுங்களேன். அது ஒண்ணு 80 ஆகலப்பா, இப்பதான் 79 ஆயிருக்கு. நான் ஏதோ 5-10 வயசை கூட்டி சொல்லிட்டேன்னு பயந்துட்டேயா. அந்த ஒரு வயசுதான் அதிகமா சொன்னது பாட்டிக்கு விரும்பல. அந்த வயசுலயும் முதிர்ச்சி வேண்டாம், முதிர்ச்சி வேண்டாம், இப்படியே இருக்கணும் இல்லையா? நம்முடைய ஆன்மீக முதிர்ச்சி, ஆன்மீகத்தில் நாம் முதிர்ச்சி அடையும் பொழுது நிச்சயமாய் போதும் என்கின்ற மனப்பான்மை நம்மிடத்திலே நிச்சயமாய் காணப்படும். பாருங்க, இந்த 5 பேர்ல 10 பேர் புத்தியற்ற கன்னிகைகள். இந்த எண்ணெயே போதும், இந்த எண்ணெயே போதும்,
இதற்கு மேலே எண்ணெய் தேவைப்படாது, இந்த எண்ணெய் போதும் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகவேதான் அவர்கள் புத்தியற்றவர்கள். முதலாவதாக பார்த்தோம், ஏன் அவங்க புத்தியற்றவர்கள்? முக்கியமான எண்ணெயை குறித்து அவர்கள் கரிசனையற்றவர்களாய் போனார்கள். இரண்டாவது, தங்களிடத்தில் இருந்த எண்ணெயே போதும் என்று நினைத்தார்கள். அவர்கள் புத்தியற்ற கன்னிகைகளால் காணப்படுகிறார்கள். மணவாளனுடைய வருகைக்கு ஒரு கால கணக்கிட்டு போட்டார்கள். ஆமா, இந்த நேரத்திலே மணவாளன் வந்து விடுவார். எந்த நேரத்திலே? இந்த தீவைட்டி எரிந்து முடிவும் அந்த நேரத்துக்குள்ள மணவாளன் வந்து விடுவார். நாம் மணவாளனை சந்தித்து விடலாம். மணவாளனுடைய வருகைக்கு இவர்கள் கால கணக்கிட்டு போடுறாங்க. இந்த நேரத்துல மணவாளன் வரணும். அதாவது வேறொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், தாங்கள் விரும்புகிற நேரத்திலே மணவாளனை தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். பிரியமானவர்களே, மணவாளன் நாம் விரும்புகிற நேரத்திலே அவர் செயல்பட மாட்டார் இல்லைங்களா? நாம் எதிர்பார்க்கிற நேரத்திலே நாம் விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தர மாட்டார். நாம் தான் அவருடைய நேரத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணுங்க. கர்த்தர் அவர் காரியங்களை செயல்படுத்தங்க. அவருக்கு ஒரு நேரம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல தாங்க அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். பிரசங்கி சொல்லுகிறார், அவர் அதினதின் காலத்திலே அனைத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். காலம் தவறி செய்ய மாட்டார். மரியாள் வர மகன் இடத்துல, அப்பா மகனே கல்யாணம் ஐயா, ராட்சரசம் குறைவுபட்டாயிற்று, கல்யாண வீட்டாருக்கு ஒரு மான பிரச்சனை வரப்போகுது, ஒரு பிரச்சனை, ஏதாவது செய்ய முடியுமா மகனே? தோமா செய்ய இப்பொழுதே செய்யறேன்னு சொன்னாரா? தாயே, ஸ்திரீயே, என் நேரம் இன்னும் வரவில்லை. வேதத்தில் தெளிவா இந்த உண்மையை பார்க்கிறோம். அவருடைய நேரம் அவருடைய காலத்துல தான் செய்வார். நாம் விரும்புகிற நேரத்துல இல்ல. இல்லையா? அது ஏற்றுக்கொள்வதற்கு சில வேளையில கஷ்டமா இருக்கு. என்னையா, நான் அவருடைய பிள்ளை ஆயிடுச்சே, அவர் என்னுடைய தகப்பன், நான் விரும்புகிற காரியத்தை நான் விரும்புகிற நேரத்துல செய்ய மாட்டாரா? வேதத்தின் அடிப்படையிலே அவருடைய காலத்துல தாங்க செய்வார், நம்முடைய காலத்துல செய்ய மாட்டார். இதை ஏன் புரிந்து கொள்வதற்கு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இன்றைக்கு என்னை போன்ற ஊழியக்காரர் அவர்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்கலங்க. அவர்களை தான் சொல்லுவேன், ஊழியக்காரரை தான் சொல்லுவேன். சில வேளையில ஜெபம் பண்றேன், Lord, do it right now. ஆண்டவரே, இப்பொழுதே நீர் இதை செய்யும், எங்களுக்கு இதை நீர் இப்பொழுதே செய்து தர வேண்டும். அதாவது அறியாமையினாலே, ஒரு குற்றமா சொல்லலைங்க, இது ஒரு குற்றம் கிடையாது. அறியாமையினாலே இப்படியாய் ஊழியக்காரரும் ஜெபிக்கிறதுனால அதை கேட்கிற மக்கள், விசுவாசிகளும் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து தருவார். மீண்டும் சொல்லுகிறேன், அது குற்றம் கிடையாது. எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் கர்த்தர் அவருடைய காலத்திலே தான்
அவருடைய நேரத்துல தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுலடிகளார் என்ன சொல்றாரு பாருங்க. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது குமாரன் உலகத்திலே வருவதற்கு ஒரு காலம் இருந்தது. அதே விதமாய் அவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கும் ஒரு காலம் இருந்ததுங்க. காலம் தவறி வரல, காலம் தவறி போகல. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்துல மரித்தார். குறித்த காலத்துல வந்தாரு, குறித்த காலத்துல மரித்தார். காலம் தவறி செய்ய மாட்டார் ஐயான்னு சொன்ன செய்ய மாட்டார். ஒருவர் சொல்லுகிறார், we should not tamper God's clock. தேவனுடைய கடிகாரத்துல நம்ம கைய போடக்கூடாது ஐயா.